வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடி கேசி சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். மீனாவோட பூக்கடையை தூக்கணும், இது கண்டிப்பா பார்வதிட்ட ஏதாவது ஐடியா கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு கால் பண்றாங்க விஜயா. இவள்கிட்ட நமக்கு நடந்த அவமானத்தெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. என்ன விஜயா, எதுக்கு கால் பண்ண அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதை நான் எப்படி என் வாயெல்லாம் சொல்லுவேன், அப்படி சொன்னேன்னா நீ 4 பேர்கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நீ என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. இருந்தாலுமே விஷயத்த சொல்லாமலே போனை கட் பண்ணிடுறாங்க விஜயா. ரோகிணிக்கு இப்போ பார்வதி கால் பண்றாங்க. உன் அத்தை கால் பண்ணா அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி இப்போ பார்வதிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பூவாங்க வந்த ஒரு லேடி விஜயாவை பார்த்து பூக்காராமான்னு கூப்பிட்டதும், ஸ்ருதியோட அம்மா விஜயாட்ட பூ வாங்கிட்டு போனதை பத்தியுமே சொல்றாங்க. அதனாலதான் உன் அத்தை குளிர்காய்ச்சல் வந்த மாதிரி இப்படி நடுங்கினாளா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. இனிமே அவளுக்கு தூக்கமே வராதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. பார்வதி ஆண்டி தான் கால் பண்ணாங்க, இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம எனக்கு நடந்த அவமானத்தை பத்தி எல்லாம் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நீங்க அவங்ககிட்ட பேச போறேன்னு தானே ஆண்டி போனீங்க, நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. மீனாவோட பூக்கடையை தூக்குறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. முத்து மீனாவுக்காக அவசரமா பூக்கடை வச்சு கொடுத்தாரு, கண்டிப்பா கார்பரேஷன்ல எல்லாம் பெர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்பரேஷனுக்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து பூக்கடையை தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு ரோகிணி, நீயே கால் பண்ணி சொல்லிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. மறுநாள் காலையில அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கார்பரேஷன்ல இருந்து ஆட்கள் வந்து அந்த பூக்கடையை தூக்கிட்டு போறாங்க. மீனா எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா வந்த ஆபீசர் எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்டேன்றாங்க. அண்ணாமலையுமே இப்ப அவங்க வராரு, எவ்வளவோ எடுத்து சொல்றாரு, இது ஒன்றும் மெயின் ரோடு கிடையாது, இவ இந்த கடை வச்சிருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார், நாங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்க ஹையர் ஆபீசர்கிட்ட போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால நாங்க இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. பேர்லாம் எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. மீனா அங்க தனியா நின்று அழுதுட்டு இருக்கிறா. நீ ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. என்னென்ன பண்ண சொல்றீங்க, என்னையும் போய் அந்த ஆபீசர்கிட்ட கெஞ்ச சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. முத்து இப்போ அவங்க வராரு. உன் பூக்கடை என்னாச்சு மீனா அப்படின்னு கேக்குறாரு. மீனா நின்று அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு. நடந்த விஷயங்கள்ல மீனா முத்துட்ட சொல்றாங்க. யாருப்பா இந்த வேலை பண்ணது, இந்த எதிர் வீட்டுக்காரனா தான் இருக்கும், அவனை போய் நான் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோவமா கிளம்புறாரு முத்து. யாருன்னு தெரியாம எல்லார்ட்டையும் போய் நீ சண்டை போட்டு இருக்காத முத்து அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யார் இந்த காரியத்தை பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பாக்குறாரு முத்து. எங்க இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு விஜயாவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரமா பயம் வருது. என்ன பாக்குற, நான் தான் பண்ணேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. உங்களுக்குலாம் அந்த அளவுக்குலாம் அறிவுலாம் கிடையாது, ஏதோ கிரிமினல் வேலை பண்றவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. யாரை நான் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலையுமே விஜயாவை பாக்குறாரு. என்ன நீங்களும் என்னன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நான் எதுவும் சொல்ல வரல, முத்துவும் மீனாவும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, ஆனா அப்படி நினைக்கிறவங்க முன்னாடி அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இருக்கட்டும் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. விஜயாவும் ரோகிணியும் இப்போ ரூம்குள்ள போய் ஹைஃபை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.